ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கான தமிழ் தேர்வு 50 வினாக்கள் பார்த்துடலாங்களா? ஸோ இன்றைக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28, இதுக்கு முன்னாடி 27 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்லேயும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இப்போ காம்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. வெறும் 400 ருபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, லைன் பை லைன் கொஷின்ஸ், பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே சேர்த்தியே நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில உங்களுக்கான கொஷினும் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6th வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது, சரிங்களா? இந்த பேராகிராஃப் அப்படியே கொடுத்துருக்காங்க நம்ம 6th வந்து, சரிங்களா? படிக்கலாமா? காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டி வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார், சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறுவனும் தங்கையும் வந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே வரும்போது ஊழியர் வந்து அவங்கள தடுக்கிறத பார்த்து காமராஜர் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க, சரிங்களா? கூப்பிட்டு யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணனுக்கு வந்து தேர்வுக்கு பணம் கட்ட வசதி, அம்மா கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அம்மா அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்களாக தான் வந்தோம். அம்மா வந்து இந்த மாதிரி அப்பளம் விற்று வர காசில் தான் எங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னோடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போய் மேலே உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்து குழந்தைகிட்ட கொடுத்துட்றாங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது, சரிங்களா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறமா வந்து அந்த ரசீது இருக்குள்ள தேர்வு கட்டின அந்த ரசீதை கொண்டாந்து அடுத்த நாள் காலையில் காமராஜரை பார்த்து அந்த ரசீது கொடுக்குறாங்க. ஸோ அம்மா வந்து உங்ககிட்ட பணம் கட்டின ரசீதை காட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து காமராஜர் வந்து மனம் வந்து நெகிழ்ந்தார். அதை கேட்டு சந்தோஷப்பட்டார், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் படிக்கும்போது ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து படிங்க. ஸோ ஒரு கதை மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இது மட்டும் கிடையாது, நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கதை மாதிரி படிச்சுட்டிங்கன்னா எப்போவுமே ஞாபகம் இருக்கும். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாமா? 49வது கேள்வி வந்து பாருங்கள். காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? காமராஜரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? யாருப்பா? பெற்றோர், சிறுவன், சிறுமி, மக்கள், ஆசிரியர்கள். சிறுவன், சிறுமிகள். சரி, சிறுவன், சிறுமி. 50வது கேள்வி. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது அப்படின்னா நேர்மை. ஆப்ஷன் பி, நேர்மை. 51வது கேள்வி. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் என்ன பண்ணார்? நெகிழ்ந்தார், வருந்தினார், மகிழ்ந்தார், கூறினார். மனம் நெகிழ்ந்தார். ஆப்ஷன் ஏ, நெகிழ்ந்தார். 52. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜன் வீட்டுக்கு வந்தனர்? காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்ட. ஆப்ஷன் ஏ, தேர்வுக்கு பணம் கட்ட வந்தார்கள். 53வது கேள்வி வந்து பாருங்க. காமராஜர் செய்த உதவி யாது? காமராஜர் செய்த உதவி என்ன? பணத்தை கொடுத்தார். ஆப்ஷன் ஏ, பணத்தை கொடுத்தார். சரிங்களா, கரெக்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. 54. பூட்டுங்கதவுகள். பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? பூட்டுங்கதவுகள் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பூட்டும் கூட்டல் கதவுகள். ஆப்ஷன் பி, பூட்டும் கூட்டல் கதவுகள். 55. பொய்யகற்றும். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் ஏ, பொய் கூட்டல் அகற்றும் தான் சரி. அடுத்து வந்து பாருங்க. 56வது கேள்வி. நலமெல்லாம். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது?
நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதி கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். நலம் கூட்டல் எல்லாம் தான் சரி. 57 ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் என்னப்பா? ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? சோர்வு. ஆப்ஷன் பி சோர்வு. 58வது கேள்வி வந்து பாருங்கள், எதிர்ச்சொற்களை பொறுத்துக. சொல்லும் பொருளும் கிடையாது, எதிர்ச்சொல்லை வந்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. அணுகுனா என்னப்பா? அணுகுனா ஆப்போசிட் என்ன? விலகு. ஐயம், ஐயம்னா தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. சரியா? அணுகுனா விலகு, ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பிப்பா 4 1 2 3 தான் சரி. 4 1 2 3 தான் சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 59 நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்கிற என்ன? ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன? சேர்க்கறது. கரெக்டாக? ஆப்ஷன் டி சேர்த்தல். 60வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாதது, அதாவது வந்து தவறானது. ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? கர்நாடகா, இலங்கை, கேரளா, ஆந்திரா. ஸோ இது 4 பொருந்தாது இதுப்பா. பார்த்தாலே தெரியுது இலங்கை தான். சரிங்களா? ஆப்ஷன் சி இலங்கை. 61வது கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். அவன் அல்லன், அவன் அல்லல், அவர் அல்லீர், அவை அல்ல. சில பொருந்தாது எதுப்பா? ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அவன் அல்லன் அப்படிங்கிறது வரும், அவள் அல்லல், அவை அல்ல, இதெல்லாமே வரும். சரிங்களா? ஸோ தவறானது இது, பொருந்தாத அவர் அல்லீர் அப்படிங்கிறத மாற்றி கொடுத்துருக்காங்க. 62 பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக. இறந்த கால பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. இறந்த கால பெயரெச்சம். படித்து வந்தான் படித்த மாணவி, தவறு. படித்து முடித்தான் படித்த மாணவன், இதுவும் தவறு. படித்த மாணவன் படிக்கும் மாணவி, படித்த மாணவன் படிக்கும் மாணவி சரி. படிக்கும் மாணவன் படித்த மாணவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ தவறு. சரிங்களா? ஸோ இறந்த கால பெயரெச்சம் எது? படித்த மாணவன் படிக்கும் மாணவி. 63வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கப்பா. காகம் என்ன பண்ணும்? மயில் என்ன பண்ணும்? காகம் கரையும் மயில் ஆடும் அப்படிங்கிறாங்க. தவறு. காகம் கூவும் மயில் அகவும். ஸோ இதுவும் தவறு. காகம் பாடும் மயில் அகவும். இதுவும் தவறு. காகம் என்ன பண்ணும்? கரையும் மயில் அகவும். சரியா? காகம் கரையும் மயில் அகவும் தான் சரி. ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. 64 பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. ஸோ என்ன சொல்லுவாங்க? உபதேசம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். இதுக்கேற்ற தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. இதில் வந்து உபதேசங்களுக்கு நீக்கிட்டு அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னப்பா வரும்? அறிவுரைகள். ஆப்ஷன் ஏ அறிவுரைகள் தான் வரும். சரிங்களா? அற்றம், சொற்கள், அறிவிக்கை இதெல்லாம் வராது. அறிவுரைகள் தான் சரி. உபதேசம்னா என்ன? அறிவுரைகள். அடுத்த கேள்வி 65 சரியான தொடரை காண்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள், கண்ணகி சிலம்பு அணிந்தது, கண்ணகி சிலம்பு அணிந்தார்கள், கண்ணகி சிலம்பு அணிந்தனர். கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? அணிந்ததுன்னு சொல்ல மாட்டோம், அணிந்தனர் வராது, அணிந்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அணிந்தார்கள்னு சொல்ல மாட்டோம். கரெக்டாக? அப்போ ஆன்சர் எதுப்பா சரி? கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். 66 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்கப்பா. கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஸோ நம்மக்கிட்ட நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிடிஎஃப் நோட்ஸு ஒவ்வொரு டாபிக் வைஸ் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொற்கள், கலை சொற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 12th வரைக்கும் சேர்த்து ஒரே பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்கள் தனித்தனியாக புக்கில் தேடி படிக்க தேவையில்லை. அதே மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக, லைன் பை லைன் கொஷின்ஸ் தனியான்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா நோட்ஸுமே நம்ம ரிவிஷன்ஸ்க்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா மேலே வாட்ஸ்அப்லேயும் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனே ஃபுல்லாக நான் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? பிடிஎஃப் நோட்ஸை பற்றின டீட்டெயில். ஸோ வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் சொல்லுப்பா தவறானது எதுங்க? சரியானது எது? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியானது எது? பேங்க் அப்படின்னா என்ன? வங்கி. சரிதான். செக் அப்படிங்கிறது வந்து கடன் அட்டைங்கிறாங்க, காசு சொல்லி தான் வரும். ஸோ தவறு. டிஜிட்டல் அப்படின்னா பணத்தாளா? தவறு. கரன்சி நோட் அப்படின்னு குறிப்பேடுங்கிறாங்க, இதுவும் தவறு தான். சரிங்களா? சரியானது எதுப்பா? ஆப்ஷன் ஏ தான்ப்பா. பேங்க் அப்படின்னா என்ன? வங்கி தான் சரி. 67வது கேள்வி பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்பா. இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் வந்து நீங்கள் தான் சொல்லணும். இது உங்களுக்கான கொஷின் தான், நோட் பண்ணிக்கோங்க. 67வது கேள்வி உங்களுக்கான கலைச்சொற்கள். சரிங்களா? 68 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக.
டெபிட் கார்டுனா என்னப்பா? டெபிட் கார்டு காசோலை, வரைவோலை, பற்று அட்டை, கடன் அட்டை. டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பற்று அட்டை. ஆப்ஷன் சி பற்று அட்டை. அடுத்து வந்து பாருங்கள் 69வது கேள்வி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரினா என்ன? நீளம் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. வரி, இந்த வரிங்கிறது வந்து தொடர் மற்றும் நம்ம பணம் கற்ற வரியை குறிக்கும். சரிங்களா? வரி அப்படின்னா வறுமைங்கிறாங்க. இதுவும் தவறு. வரினா வண்ணம், இதுவும் தவறு. எல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியானது எதுப்பா? ஆப்ஷன் பி தான்ப்பா. வரி அப்படிங்கிறது என்ன? தொடர். 70வது கேள்வி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை, பறவை. ஸோ பறவைக்கு என்ன பருவம்? இந்த பறவைக்கு என்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பறவை அப்படிங்கிறது வந்து கடல், இந்த பறவை அப்படிங்கிறது வந்து புல். கரெக்டாக? பறவைன்னா கடல் மற்றும் புல். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. 71வது கேள்வி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை காண்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஸோ இங்கே வந்து மணமக்கள் அப்படிங்கிறது சரியாக கொடுத்துருக்காங்களா? இந்த தொடர் சரியாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் மணமக்கள் தவறு. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இங்கே திருமணக்கு வந்து 2 சுழினா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன். ஸோ இங்கே 3 சுழினா போட்டாங்க. இங்கேயும் தவறு. கரெக்டாக? இப்போ சரியான தொடர் எதுப்பா? ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரியான தொடர். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஸோ நம்ம இங்கே வந்து பாருங்கள் என்ன மிஸ்டேக்குன்னு தேடி தேடி உட்காந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி படிச்சுட்ருப்போம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன இங்கே வந்து என்ன பிழை இருக்குது. இங்கே வந்து 2 சுழினா போட்டிருக்காங்க, 3 சுழினாக்கு பதில். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு மிஸ்டேக்கு, இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே மற்ற 3 ஆப்ஷனும் வந்து தவறு. அப்படின்னா எதனால் அப்படின்னா இந்த மாதிரி 3 சுழினா 2 சுழினா மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்தாலே நம்ம போது ஈஸியாக வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 72 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்களை இணையை தேர்ந்தெடு. அணி, மீனிங்கிற தவறு. அணி, வனப்பு சரி. அழகு, சிரிப்பு வராது. சிரிப்பு, வனப்பும் வராது. சரிங்களா? ஸோ சரியானது எதுப்பா? அணி மற்றும் வனப்பு தான் சரியாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அடுத்து 73 சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? சூம்பல், சிவியல், அழியல் அப்படிங்கிற சொற்கள் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கெட்டுப்போன காய்கறிகளை தான் குறிக்கும். சரிங்களா? கெட்டுப்போன காய்கறிகள் வகையை தான் வந்து குறிக்கிறதா வந்து இந்த சூம்பல், சிவியல், அழியல் அப்படிங்கிறதுலாம். அழுகி போச்சு, சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன காய்கறிகளை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? 74 வந்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் 2 சொற்கள் கேட்டிருக்காங்க. கடல், கடல்னா என்னப்பா சொல்லுவோம்? முன்னீர் மற்றும் பவம். கடல்னா என்ன? முன்னீர் மற்றும் பவம் தான் சரி. கரெக்டுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு அப்படிங்கிற வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெயரெச்சமாத்தினா என்னப்பா வரும்? பெற்று வராது, பெற்ற தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி பெற்ற அப்படிங்கிறத வந்து பெயரெச்சம். 76 கீழ்கண்ட சரியான வேர்ச்சொல்லினையே கண்டறிக. வரு, வருகவா வரும். வரு, வருக தவறு. கிள, கிளர்ந்த. ஸோ இதுவும் தவறு. பொறி, பொறித்த. கரெக்டாக இருக்கா? மயங்கி, மயங்கிய. ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ சரியான வேர்ச்சொல்லினை எதுனா பொறி, பொறித்த தான் கரெக்டுங்களா? 77 ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் தருக. ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் என்ன? ஆடி வராது, ஆடு தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஆடினான் அப்படிங்கிறது வந்து ஆடின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஆடு அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? இன்னும் வேர்ச்சொல் என்றது ஆடு தான் சரி. 78வது கேள்வி வந்து பாருங்கள் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை, குமை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்னப்பா? குமைந்தல், குமைந்து, குமைத்த, குமைந்தன அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க, குமைந்தன தான் சரி. 79 கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று. கான் என்பதன் வினைமுற்று என்னப்பா? கண்டவன், காணான், கண்டான், கண்டு. இது வரும் கண்டான். ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா? கான் என்பதன் வினைமுற்று என்ன? கண்டான். 80வது கீழே வந்து பாருங்கள் அகர வரிசைப்படி எழுதுக. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8 தடவை பக்கம் ரிப்பீட் ஆச்சு இது வரைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த அகர வரிசை கொஷின்ஸும் வந்து ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துக்கலாம். சொல்லுங்கள் என்ன வரும்? உயிரெழுத்துக்களை பார்க்கும்போது உழவு வரும். உழவு இங்கே இருக்குது. அடுத்து வந்து என்ன? ஏர் தான் வரும். ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருங்க. அப்போ இது வராது. கரெக்டாக? ஆப்ஷன் சி தான் சரி. உழவு, ஏர், மண், மாடு. உழவு, ஏர்,
மண் மாடு. 81வது கேள்வி அகர வரிசைப்படுத்துக. ஸோ இதில் வந்து பாருங்கள், கணப்பாறை, உடுக்கை, பிடித்தல், மகுடி. ஸோ இதில் உயிரெழுத்து உடுக்கை தான் வரும். உடுக்கையில் இங்கே என்ன இருக்குது, 3மே உடுக்கையில் இருக்குது. உடுக்கைக்கு அப்புறம் என்ன வரும், கணப்பாறை, கா வரிசையில் வருமா. ஸோ கணப்பாறை கடுத்தது என்ன வரும், பா தான் வரும். பாக்கு அப்புறம் தான் வருமா. அப்போ ஆப்ஷன் டி பா. உடுக்கை, கணப்பாறை, பிடித்தல், மகுடி. கரெக்டுங்களா. உடுக்கை, கணப்பாறை, பிடித்தல், மகுடி. ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. 82 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உரிமை, ஏற்றம், அழகு, இசை. ஸோ ஆ வரிசை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆ எங்கெங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆக்கு அப்புறம் என்ன, ஈ தான் வருமா. கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் டி தான் சரிப்பா. அழகு, இசை, உரிமை, ஏற்றம். அழகு, இசை, உரிமை, ஏற்றம் தான் சரி. 83 சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. அகத்தியர் வாழ்ந்த மலைத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. சரிதான். மலை அகத்தியர், மலை வாழ்ந்தார், பொதிகை. ஸோ தவறு. பொதிகை மலை, அகத்தியர் மலை, வாழ்ந்தார், இதுவும் தவறு. வாழ்ந்தார், மலை, பொதிகை, அகத்தியர், இதுவும் தவறு. சரிங்களா. சரியான தொடர் எதுப்பா, ஆப்ஷன் ஏ. அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. 84 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின். ஸோ இந்த தின் அப்படிங்கிறது வந்து வலிமை குறிக்கும். இந்த தின்னாதான் வந்து சாப்பாடு, நம்ம சாப்பிட்றது. சரிங்களா. உண்பான். ஆப்ஷன் பி தான் சரி. 3 சுழி இன் தின் அப்படின்னா வலிமை, 2 சுழி இன் வரும்போது வரும். கரெக்டுங்களா. அடுத்து 85வது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து, குவித்து. எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர். ஸோ என்ன குவிந்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு தானே. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தனர், ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக. குவித்தன அப்படிங்கிறாங்க. இதுவும் வராது. கரெக்டாக. குவித்தனர் அப்படிங்கிறாங்க. 3வது அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தது, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறு. சரிங்களா. குவித்தனர் இது வராது. கரெக்டாக. ஏன்னா இங்கே வந்து குவிந்தது அப்படிங்கிறாங்க. சரியான தொடர். இப்போ பாருங்கள், அமைச்சர் பதவி ஏற்றுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். கரெக்டுங்களா. உங்களுக்கு புரியுதா. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவித்தனர் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்க. குவித்தனர். அதே மாதிரி குவிந்தனர் அப்படின்னு தான் வரும். நிறைய பொருட்கள் குவிந்தனர், பாராட்டுக்கள் குவிந்தனர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா. சரியான தொடர் இது. ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. அடுத்த கொஷின் 86 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாருங்கள். அழகு. ஸோ ஆப்ஷன் சிப்பா. அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. கரெக்டாக. அழகு, ஊடி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி தான் சரி. அடுத்து 87வது வந்து பாருங்கள், சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அப்படின்னு சொல்லி விடை கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஏற்ற வினா கேட்டிருக்காங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கேற்ற வினா சொல்லுங்கள் பார்க்கலாம். இயந்திர மனிதன் என்பவர் யார்? தவறு. சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது? இதுவும் தவறு. ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதன் யார்? இதுவும் தவறு. பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். கரெக்டாக. ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. சிஎம்ஏ ஒரு சில பேர் சரின்னு சொல்லுவீங்க. ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதன் யார் அப்படின்னா பெப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஃபினிஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் வந்து பெப்பர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி சொல்ல பெப்பர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 88வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தமிழர்கள் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும்னு சொல்லி விடை கொடுத்துட்டாங்க. இதுக்கேற்ற வினா சொல்லுங்கள். தமிழர்களின் வீர விளையாட்டு இது. தவறு. தமிழர்களின் வீர விளையாட்டு எது? யாவை கேட்க மாட்டோம், அதுன்னு சொல்ல மாட்டோம். கரெக்டாக. இது ரெண்டுமே தவறு தான். அப்போ ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஏறு தழுவுதல் ஆகும். கரெக்டாக. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 89 கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எது வேணால் கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது என்னப்பா? கல்லில் வந்து நார் உரிக்க முடியுமா? முடியாது. ஸோ இயலாத செயல். ஆப்ஷன் ஏ இயலாத செயல். அதாவது நடக்காத செயல். அதுதான் இயலாத செயல்னு சொல்லுவோம். கரெக்டாக. 90வது கேள்வி வந்து பாருங்கள். செய்வினை தொடரை கண்டறிக. ஸோ செய்வினை செஞ்சு முடிச்சது சொல்லுங்கள் பார்க்கலாம். கயல்விழி பாடாதே
தவறு. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். கயல்விழி வந்து பாடி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது வந்து செய்வினை தான், கரெக்டு தான். கயல்விழியால் பாடப்பட்டது செயப்பாட்டு வினை, தவறு. கயல்விழி பாடி மகிழ்வித்தாள். மகிழ்வித்தாளுங்கிறது பிறவினையில் வரும், கரெக்டாக. ஸோ இதுவுமே தவறு. சரிங்களா? கொஷின் என்ன, செய்வினை தொடர் தான் கேட்டிருக்காங்க. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது தான் செய்வினை. பிறவினை தொடர் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்த கொஷின், அவனை திருந்த செய்தான், அவனை திருப்பினான், அவனை திட்டினான், அவனை வருந்தினான். ஸோ இந்த நாளில் எதுப்பா பிறவினை? அவனை திருந்த செய்தான், அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறத வந்து என்ன, பிறவினை தொடர். 92வது கீழேருந்து பாருங்கள். பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல உவமை கூறும் பொருள் என்னப்பா? பசு மரத்தில் ஆணி அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக பதிஞ்சிரும். சரிங்களா? மனதில் பதித்தல், மனதில் பதிதல். 93வது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அப்படிங்கிறது என்னப்பா? பயனின்றி இருத்தல், நீண்ட காலத்திற்குரியது, இருப்பது போல் தோன்றுதல், இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படிங்கிறது இருக்காப்பா முதல்ல? இல்லை. ஸோ இல்லாததொன்று, ஆப்ஷன் டி, இல்லாததொன்றுன்னு தான் சொல்லுவோம். 94, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. அவளை நினைத்து உரலை இடித்தல். அவளை நினைத்து உரலை இடித்தல், பயனின்றி இருத்தல், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை, இல்லாத ஒன்று, பட்டறிவில்லாத படிப்பறிவு. சரிப்பா, சரி. அவளை நினச்சி நீ உரலை இடிச்சின்னா எண்ணமும் செயலும் வந்து வேறு மாதிரி இருக்குது, கரெக்டாக? நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நம்ம பண்ணுறது ஒன்று, கரெக்டாக? அப்போ எண்ணமும் செயலும் ஒத்து வராமல் இருக்கிறது, ஆப்ஷன் பி தான் சரி. 95, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. வாலண்டியர். வாலண்டியர்னா என்னப்பா? முற்போக்காளர், பேச்சாளர், தன்னார்வலர், வழக்கறிஞர். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், ஆப்ஷன் சி, தன்னார்வலர் தான் சரி. 96வது கேள்வி, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. கிளைமேட். கிளைமேட்னா என்னப்பா? ஈரப்பதம், தட்பவெப்பநிலை, வானிலை, சுழற்சி. கிளைமேட் அப்படின்னா என்ன? தட்பவெப்பநிலை, ஆப்ஷன் பி, தட்பவெப்பநிலை தான் சரி. 97, அலுவல் சார்ந்த சொற்கள், கலைச்சொற்கள். காணொளி கூட்டம். காணொளி கூட்டம் அப்படின்னா என்னப்பா? ஸோ நம்ம சொல்லாங்களா அடிக்கொருக்கா வந்து மோடிஜி அவர்கள் வந்து காணொளி கூட்டத்து வழியாக வந்து ட்ரெயினை ஓப்பன் பண்ணாங்க, ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லுவோம்ல. காணொளி கூட்டம்னா என்ன? வீடியோ கான்ஃபரன்ஸ், ஆப்ஷன் சி, வீடியோ கான்ஃபரன்ஸ். 98வது கேள்வி, விடை வகைகள் கேட்டிருக்காங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்னப்பா விடை? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல். ஸோ நம்ம கேட்கறதுக்கு எதிர் வினாதல் வர்றது, சரிங்களா? வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளவே கேள்வி கேட்குறாங்க. வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து பாருங்கள் 99, விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. நீ இது செய்வாய் என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை, ஆப்ஷன் டி, ஏவல் விடை. நம்ம ஒன்று கேட்கும்போது நம்மளை ஏவி சொல்கிறது, சரிங்களா? நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை ஏவுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவல் விடை. லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், விடை வகையை கூறுக. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல். கடைக்கு போகிறே அப்படின்னு கேட்கும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதான் வந்து நம்ம அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி அந்த விடை வகைகளுக்கு நம்ம நிறையா ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இப்போ அம்மா நம்ம கேட்குறாங்க கடைக்கு போகிறே அப்படின்னு சொல்லும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை, சரிங்களா? மறைவிடை. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன்றா போக மாட்டேன்னு சொல்லுவோம், இல்லை கோவத்தில் இருந்தால் நீயே போய்க்கோ, நீயே போ, நீயே செய், ஒரு வேலை செய்கிறியாப்பா, இந்தாப்பா இந்த மாதிரி இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லும்போது நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம ஏவி சொல்கிறது வந்து ஏவல் விடையில் வரும், கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பிடிஎஃப் நோட்ஸ் வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போ ஆஃபரில் 400 ரூபீஸில் நம்ம நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்கள் உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கான கேள்விக்கு ஆன்சரும் வந்து நீங்கள் தான் சொல்லணும், சரிங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி எல்லா டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். மார்னிங்கில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் டாபிக் வந்துடும், அந்த டெஸ்ட்டும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.